தண்ணியை போட்டு ஆடட்டும் அடக்கம் அடக்கம் பூண்டோட துளையட்டும் கொய்த 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 நமக்கு இருக்குது அதனால நமக்கு யாராலே அப்பா வாழ்க்கை ஐயாரே ஆடலுக்கு நம்மளுக்கு நாட்டில் ஒரு வேணுமுங்க கோமல் வந்துட்டேன் குந்தலான வந்துட்டேன் கூடியிருக்கிற அனைவருக்கும் வணக்கம் வந்துட்டேன் அப்படி அருமையான முறையில் மிக சிறப்பாக பேரன்புகள் சார்ந்த பெரியோர்கள் அனைவருக்கும் பெற்றெடுத்த எனதருமை என்பது சார்ந்த தாய்மார்கள் அனைவருக்கும் உடன் விரவாத சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வருங்கால வாலிபர்களுக்கும் எதிர்கால இளம் சிங்கங்களுக்கும் காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்பி இந்த மண்ணை எல்லாம் பொன்னாக மாற்றக்கூடிய எனதருமை அன்பு சார்ந்த விவசாய பெருங்குடி மக்களுக்கும் நாடு ஓட்டுகின்ற பெருந்தலைவர்களுக்கும் மற்றும் விழா கமிட்டியாளர் அனைவருக்கும் நாடகத்தில் நடந்து கொண்டிருக்கும் ஆபரும் அன்பு சார்ந்த கிராமத்தார்களுக்கும் இந்த நாடகத்தை காண வருகை தந்துள்ள சுற்று வட்டார நாடக கலா ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் நாங்கள் நடந்து கொண்டிருக்கும் இந்த நாடகத்தில் எங்களையும் அறியாமல் சொற்குற்றம் பொற்குற்றம் இசைக்குற்றம் இசைக்குற்றம் பூதிக்காலையில் குற்றம் எந்த ஒரு குற்றம் இருந்தாலும் குற்றம் என்பதை நீக்கி குணம் என்பதை கைகொண்டு 1000மோ 5000மோ நாங்க எவ்வளவு தப்பு செஞ்சாலும் தப்புக்கு தக்கன ஊர்ல காசு கண்ணியை மட்டும் முடிச்சுக்கிறாம. ஏன்னா நாங்க இன்னைக்கு வந்திருக்க நடிகர்கள் யாருமே தப்பு செய்யற ஆளுகளே கிடையாது. எல்லா பேருமே வெறும் அரிச்சந்திர வகையை சார்ந்தவங்க. எஸ் டெஃபினெட்லி. நாங்கெல்லாம் பொய்யே பேச மாட்டோம். பூரா பால்வாடி பைக்கிய மீறி பொய் பேசுனா நாங்க ஏதாவது பேசுறது பொய்யா தெரிஞ்சா நாடகம் பேச ஏசண்ட ஊமகுத்தா குத்துங்க. அது மட்டுமா சத்தம் வந்தா வாயில துணியை வச்சுக்கோங்க. இந்த நாடகம் ஒரு அழகான நாடகம். என்ன நாடகம்? என்ன நாடகம்? வீரபாண்டிய கட்டபொம்மன் நாடகம். நடக்கின்ற நாடகம் அழகான ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லக்கூடிய நாடகம். என்ன நாடகம்? குகனை மணந்த குறிஞ்சி மல்லர் நோ கந்த பெருமானின் காதல் திருமணம். திஸ் இஸ் லவ் ஸ்டோரி. லவ் ஸ்டோரி. இது ஒரு காதல் கதை. எம்பெருமான் முருகனே வள்ளி அம்மையார காதல் பண்ணித்தான் கல்யாணம். எவ்வளவு பெரிய விஷயம் பேசிட்டு இருக்க, கண்ணத்துல கைய வச்சுட்டு உட்கார்ந்து. அப்படி இல்லப்பா, அவரும் ஒரு காலத்துல காதலிச்சவர்தான். அவரும் ஒரு காலத்துல காதலிச்சவர்தான். ஆமா ஆமா ஆமா. என்ன முனியாண்டி காதலிச்ச பொம்பளை எல்லாமே இப்ப இல்ல. ஓஎப்பி வாங்கி கொடுத்துற வாசி கையா. ஆனா அவர் மட்டும் இளைஞர் மாதிரியே இருக்காரா? டை அடிக்கிறார், உனக்கு தெரியாது. இந்த நாடகம் ஒரு அழகான நாடகம். இந்த நாடகத்துல வந்திருக்க அனைவருக்கும் மிக சிறப்பான ஒரு நன்றி. என் சித்தப்பா முதல்ல நாடகத்துக்கு வந்த நம்ம முதல் ஜாலியா இருந்தாதான் நாடகம் பாக்குற எல்லா பேரும் ஜாலியா இருந்தா தான்டா மன நிம்மதியா வாழ்க்கிற மாதிரி இருக்கு. இதய நிம்மதியா. இதுல என்ன ஒரு பிரச்சனை கேட்டீங்கன்னா, வாழ்க்கையில பல பேருக்கு பல பிரச்சனை வரும். ஆனா மனுஷனுக்கு பிரச்சனையே கூட வந்தா சரிப்பட்டு வராது. பிரச்சனையே கூட இருந்தா இல்ல, சில பேருக்கு பிரச்சனை கூட இருக்கும், ஆனா அது பிரச்சனை மாதிரியே தெரியாது. அது பூகம்ப மாதிரி வெடிக்கிறப்பதான் தெரியும் இது இந்த தண்டி பிரச்சனை இருந்திருக்குன்னு. எப்படி சொல்றீங்க? இப்படித்தான் 2 லூஸ் இருந்திருக்கு. லூசா இருந்தா துணியை சுத்திக்கிறவன். இந்த லூசுரா சண்டாலா, இந்த லூசு 2 லூசு ஒரு ஆஸ்பத்திரியில 10 வருஷமா இருந்திருக்குங்க. யாருக்கிட்ட? ஒரு டாக்டர் கிட்ட. அவரு அந்த லூசுகளை குணப்படுத்துருவோம்னு 10 வருஷமா முயற்சி பண்றாரு. இந்த 2 லூசு குணமாகற மாதிரியே தெரியல. ஏன் என்னாச்சு? கேட்க மாட்டேது. லூசு எப்படி கேட்க போகுது? இவர் என்னென்னமோ வைத்தியம் பண்ணி பாக்குறாரு, கேட்கல. கடைசியில் இந்த டாக்டர் என்ன சொல்றாரு, 2 லூசையும் கூப்பிட்டு, நீங்க வந்து 10 வருஷத்துக்கு மேல ஆச்சு, நீங்களாவது முயற்சி பண்ணி எப்படியாவது உங்க லூசை தெளிய வைக்க பாருங்கடா. அப்படி தெளிஞ்சா தாண்டா நீங்க எல்லாம் வீட்டுக்கு போக முடியும்னு சொல்ல கெஞ்சிரா டாக்டர். கெஞ்சிராப்ல எப்படியாவது தெளிஞ்சிருங்கன்னு சொல்லிட்டு ஒரு வாரம் போயிருச்சுப்பா. இந்த டாக்டர் ரூம்ல நல்லா தூங்கிக்கு இருக்க. சரி, ஒரு லூஸ், அவர் மட்டும்தான் ஒரு லூசு வேகமா ஓடி போய் டாக்டர் எழுப்பி இருக்கு. சரி, டாக்டர் 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 எந்திரிங்க. என்னடா வாங்க இங்க. 2 லூஸ் இருந்தோம்னு சொன்னீங்கல்ல, நீங்க தானே எங்க லூஸ் லூசுன்றீங்க. 2 பேரும் லூஸ் தானே. என்னடா நீங்க இப்படி சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாது? என் கூட இன்னொரு லூசு திருவி அல்ல. ஆமா, அவன் கிணத்துக்குள்ள விழுந்துட்டான் இருக்கு. கிணத்துக்குள்ள விழுந்துட்டானா? என்னடா சொல்ற? கவலைப்படாதீங்க, நீங்க பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல. கிணத்துக்குள்ள விழுந்த லூச நான் உள்ள குதிச்சு காப்பாத்திட்டேன் இருக்கேன் அந்த லூசு. டாக்டருக்கு சந்தோஷம். டேய், என்னைக்கு ஒருத்தர் கிணத்துக்குள்ள விழுந்துட்டான்னு தெரிஞ்சு உடனே நீ குதிச்சு காப்பாத்துனியோ அப்பயே உனக்கு லூசு தெளிஞ்சிருச்சுடா. காப்பாத்துன்னு என்ன வந்துருச்சுல, அப்ப நீ வீட்டுக்கு போலாம். நீ தெளிஞ்சிட்ட, நான் அவனை பாத்துக்கிறேன், வாடா அந்த லூசை போய் பாப்போம்னு 2 பேரும் கிணத்துக்கு போறாங்க. போனா பக்கத்துல இருக்கிற வேப்ப மரத்துல அந்த கிணத்துக்குள்ள விழுந்த லூசு தூக்கு போட்டு செத்து போயிட்டியா. ஐயோ, என்னாச்சு? அப்புறம் டாக்டருக்கு சங்கட்டம். இந்த காப்பாத்துறவனை கூப்பிட்டு சொல்றாரு, இவ்வளவு கஷ்டப்பட்டு நீ காப்பாத்து செத்து போயிட்டானடா தூக்கு போட்டு. அப்ப இந்த லூசு சொல்லிருக்கு, சார் அவன் ஒண்ணும் சாகல. என்னடா சொல்ற? கிணத்துக்குள்ள விழுந்தால ஈரமா இருக்காண்டு நான் அந்த கழுத்துல கவுத்த போட்டு மரத்தை தொங்க போட்டிருக்கேன். அந்த முண்டை செருப்புட்டு அடிப்பாங்களா எரிவாங்களா? கடைசியில இந்த முண்டை தெரியவே இல்லை.
நான் என்ன சொல்றேன் நல்லா பாத்திருக்கியா? என்னங்க? இந்த பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில பூராமே ஊதா கலர் Dress தான் போட்டுருவாங்க. பெய்யோ பெட்டிக்கார ஒரு டைப் ஆக. ஏய் அது முத்துன லூசுக்கு தான் அப்படி கொடுப்பாங்க. என்ன இவர் நார்மலா தானே இருக்காரு. நான் கேக்குறேன் ஐயா பெட்டிக்கார ஐயா கோவப்படாத. சரி உண்மையை சொல்லிட்டோம். இது நம்ம நாடகம். என்ன நம்ம நாடகத்துல ஒரு நாளைக்கு நீங்க லூசா இருக்கல தப்பு இல்ல. இவர் மட்டும் தான் லூசுன்னு பார்த்தா உள்ள உட்கார்ந்து சுதாகர் லூசு. ஏய் சும்மா இரு. அது மொரட்டு லூசுடா. சார் நான் கேக்குறேன் நம்மளை எல்லாம் வெக்கம் இல்லாம நாடகத்துக்கு போட்டு அப்புறம் இவர் எப்படிடா இருக்க முடியும்? அப்ப லூசாத்தியா இருப்பா. சும்மா இருப்பா நீ வேற. இந்த நாடகமே ஒரு அழகான காதல் நாடகம். ஏய் சும்மா இருப்பா நீங்க வேற. இதுல இந்த வந்திருக்க டான்ஸ்கார பள்ளி சூப்பர். நைஸ் கேர்ள்ரா. நைஸ் கேர்ள். ஏன்னா அந்த உலகத்துல ஒரு மனுஷனுக்கு மட்டும்தான் தெரிஞ்ச விஷயம் சிரிப்பு. ஆமா தம்பி. ஏன்னா ஆடு மாடு சிரிக்குமா? சிரிக்காது. நாய் நெறி சிரிக்குமா? சிரிக்காது. மனுஷனுக்கு மட்டும்தான் சிரிக்க தெரியும். அதனால வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும். இப்படி சொன்னாத ஒன்னே லூசுன்றுவாங்க. வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும். இந்த டைலாக்கை நான் ஒரு மேடையில சொன்னேன். சரி ஒரு ஆள் இதை கேட்டுக்கிட்டே இருந்திருக்காப்புல. நடிச்சாம 11:30 எனக்கு போன் அடிச்சாரு. சரி தம்பி தங்கராசா அண்ணன் சொல்லுங்கண்ணே. தம்பி நான் ராமேஸ்வரம் வந்து பேசுறேன். என்னங்கண்ணே நீங்க போன வாரம் ராமேஸ்வரம் நாடகத்துக்கு வந்தீங்களே? ஆமாண்ணே வந்து. நீங்க ஒரு வசனம் சொன்னீங்க பாத்தீங்களா? என்னென்ன சொன்னேன்? வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகும்னீங்களே? ஆமாண்ணே சொன்னனே. நீங்க சொன்ன மாதிரியே நான் வாய் விட்டு சிரிச்சேன் தம்பி. என் நோயெல்லாம் என்னை விட்டு போயிருச்சுன்னாரு. ஏன் அப்படி சொன்னாரு? அண்ணே இது ஒரு ஸ்டைலாக்குண்ணே. அதுக்காண்டி சொன்னா பிரஷர் சுகர் குறைய போகுதா? அது சும்மா ஒரு சொன்னதுண்ணே ஒரு விஷயம்ண்ணே. இல்ல தம்பி நீ சொன்ன மாதிரியே நான் வாய் விட்டு சிரிச்சேன். என் நோய் என்னை விட்டு போயிருச்சு. இப்பதான் சந்தோஷமா இருக்கேன். அப்படி என்ன நோய் இருந்துச்சு? அப்படியாடா உனக்கு நோய் இருந்துச்சு? இல்ல தம்பி நடிச்சாம 12 மணிக்கு உட்காந்து நானா சிரிச்சேன். என் பொண்டாட்டி இவன் லூசா இருப்பான் கொண்டு வீட்டை விட்டு போயிட்டாப்பான்னு இருக்கான். சந்தோஷம். கடைசியில இருந்து இவனுக்கு பொண்டாட்டி தான் பெரிய நோயாவே இருந்திருக்கு. அதுக்கு தாடா நானும் மிருதங்காரன் நீ 3 பேருமே இன்னும் கல்யாணம் பண்ணாமே இருக்கான். எப்படிப்பா நமக்கு பொண்ணு கொடுப்பாங்க? இம்பிட்டு வாய் அடிச்சா எப்படா பொண்ணு கொடுப்பாங்க? ஏற்கனவே நாடகக்காரருக்கு பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. நம்ம என்ன முனியாண்டி என்ன மாதிரி ஓஏபி வாங்குறான் நினைப்பாப்புல. உங்களை நாடத்து போட்டதுக்கு நான் சும்மா கையில பிடிச்சி இருந்திருக்காப்ல. அப்படி இல்ல நம்ம அண்ணன்பா முகத்தை பார்வை ஒரு மாதிரி டெரராவே இருக்கு. ஏன் பிரஷர் மாத்திரை போடல? ஏய் உண்மைக்கு ஒரு விஷயம் தெரியுமா சித்தப்பா? வாழ்க்கையில எல்லா பேருமே சந்தோஷமா இருக்கணும். ஏன்னா இந்த நாடகம் அழகான ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம். அண்ணே நீங்க சந்தோஷமா இருந்திருக்கீங்க. அவர் சூப்பரா இருப்பாரு. இந்த நாடகத்துல எல்லா பேருக்கும் ஒவ்வொரு கதாபாத்திரம் இருக்கு. என்ன பாத்திரம்? கதாபாத்திரம். சரி எல்லா பேரும் அவரவர் கதாபாத்திரத்தை அவரவர் சரியா செஞ்சோம்னா இங்க பல பேருக்கு பல பிரச்சனை வரவே வராது. பிரச்சனை வராதுன்னா ஒரு விஷயம் தெரியுமா சித்தப்பா? இங்க வந்து நல்லபடியா ஆசிரமம் கட்டி நல்ல முறையா எல்லாருக்கும் சிறப்பா நடத்துறாங்க. இப்ப இந்த உலகத்திலேயே சில பேர் பெரியவங்க பாத்திர சின்ன பிள்ளைகளுக்கு நல்ல விஷயம் பண்ணுவா பாத்திருக்கீங்களா? சின்ன பிள்ளைகளுக்கு நல்ல விஷயம் சொல்லலாம். நல்ல விஷயம் செய்யலாம். இங்க நல்லது பண்றது தப்பே கிடையாது. ஏன் அப்படி சொல்றீங்க? ஆனா எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணணும். சொல்லுங்க அதே மாதிரி பண்றேன். நல்லது பண்ணலாம். எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணணும். சரி இப்படித்தான் நல்லதே பண்ணணும்ன்ற நினைப்புல ஒரு யானை ஒண்ணு இருந்திருக்கு. கேட்டுக்கடா யானை. என்னடா குதிரை கணிக்குது? இந்த யானை காட்டுக்குள்ள திரிஞ்சுக்கிட்டே இருந்திருக்கு. இன்னைக்கு யானைக்கு என்ன புத்தினா யாரை பார்த்தாலும் நல்லது பண்ணணும். யாரை பார்த்தாலும் நல்லது பண்ணணும். யாரை பார்த்தாலும் நல்லது பண்ணணும். சரி இந்த யானை இப்படியே பண்ணிக்கிட்டு திரிய ஒரு நாள் காட்டுக்குள்ள நடந்து போயிருக்கு. மூச்சு வாங்குதுன்னு ஒரு மரத்தடியில யானை படுத்திருக்கு. காட்டுக்குள்ள யானை படுத்திருக்கு. இப்படி வேப்ப மரத்தடியில படுத்திருக்கு. படுத்தா இந்த மரத்துல 3 முட்டையோட குருவி ஒண்ணு அடகாத்துக்கு இருந்திருக்கு. என்ன தம்பி? 3 முட்டையோட குருவி. அப்படியா 3 முட்டையோட குருவி அடகாத்துக்கு இருக்கு. அடகாக்குறப்ப காத்து சிலு சிலுன்னு இப்ப எப்படி ஆடி காத்து அடிக்குது. அடிச்சா கூடுல இருக்கிற முட்டையோட சேர்ந்து கூடு கீழே விழுந்துருச்சு. கூடு கீழே விழுந்தா 3 முட்டையில ஒத்த முட்டை உடைஞ்சு போச்சு. யானை ஓடி போய் பாக்குது. ஐயோ 3 முட்டையோட உடைஞ்சு போச்சே. இந்த யானை நல்லது பண்ற யானையாச்சே. அத்தி எப்படியாவது நல்லது பண்ணணும்னு சொல்லிவிட்டு தும்பிக்கையை கொண்ட தூக்கி மரத்து மேல கூட்ட வச்சுட்டு அப்பாடான்னு படுக்க, மறுபடியும் காத்தடிக்க, மறுபடியும் கூடு விழுக, டப்புன்னு 2வது முட்டையும் உடைஞ்சு போச்சு. ஐயோ 2 முட்டை உடைஞ்சு போச்சே. இருக்கிறது ஒத்த முட்டை. இந்த ஒத்த முட்டையாவது தாய் குருவி வரந்தொட்டிக்கு நம்ம காப்பாத்தி கொடுக்கணும்னு இந்த யானை கொழுப்படுத்தி என்ன பண்ணி இருக்கு. குருவி எப்படி முட்டை மேல உட்காந்து அடகாக்குதோ நம்மளும் அடகாத்து தாய் குருவிட்ட ஒப்படைப்போம்னு முட்டை மேல போய் ஏறிக்கிட்டு உட்காந்துச்சா யானை. என்னாச்சு? கடைசியில யானைக்கு முட்டை தரிச்சதை மிச்சம். அப்புறம்
நல்லது பண்ணா பத்தாது தம்பி, எப்படி பண்ணணும்னு சில டெக்னிக் தெரிஞ்சு வச்சிருக்கோம். நம்ம பண்ணாதடா, நம்ம பண்றலாம் அலும்பு சொல்ற கேளு. இந்த நாடகத்திற்கு அருமையாக எல்லாமல்ல தாய் புத்துக்கோவில் கண்டெடுத்த முனியம்மா சாமி அருள் நல்லா பேருக்கும் படணும். ஏன்னா இந்த நாடகத்தை பார்க்கின்ற அனைவரது குடும்பமும் பட்டி பெருகி பால்பானை பொங்கி நீங்க அனைவருமே நோய் நொடி இல்லாம வாழணும். இந்த உலகத்துல சம்பாதிக்கிற சம்பாத்தியத்திலேயே காசு பணம் எவ்வளவு வேணாலும் சம்பாதிக்கலாம் சித்தப்பு. என்னங்க உலகத்துல நோய் நொடி இல்லாத வாழ்க்கை ரொம்ப கோடீஸ்வரனு கூட கிடைக்காத வாழ்க்கை. நல்லா பாருங்களேன், ஐயோ வைங்க, நல்லா பாருங்க. ஏழைக்கும் பணக்காரனுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. எப்படி? விடிய காலம் ஆடு மாடை இழுத்துக்கிட்டு திரிஞ்சான்னா அவன் ஏழை. விடிய காலம் ஆடு மாடை இழுத்துக்கிட்டு திரிஞ்சானா அவன் ஏழை. சரி. விடிய காலம் நாயை புடிச்சுக்கிட்டே திரிஞ்சானா அவன் பணக்காரன். ஏன் அப்படி சொல்றீங்க? அவன் பிள்ளை நாயோட தான் திரிவான். அப்ப நம்ம 10 பேர் இருக்கமே முனியாண்டியனே. சும்மா நீ வேற. இதுல இன்னொரு விஷயம் தெரியுமா? கிராமத்துல இருக்கிற ஆளுக்கு டவுனுக்குள்ளாருக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. சுட சுட சாப்பிட்டோம்னா அது கிராமத்து வாழ்க்கை. சுட வச்சு சாப்பிட்டாங்கன்னு வச்சுக்க, அது ஃபுல்லா டவுனுக்குள்ள திரும்ப வாழ்க்கை. டவுனுக்குள்ள தப்பு நினைக்காதீங்க. எல்லாமே ஈஸியா கிடைக்க நினைக்க கூடாது. கிராமத்து வாழ்க்கை இயற்கையான வாழ்க்கை. எல்லாம் உள்ள தாய் முடியாம சாமி எல்லாத்தையும் காப்பாத்தணும். ஹலோ ஹலோ ஹலோ, கொஞ்சம் கையில் மட்டும் வச்சுக்கிறேன். கருணை உள்ள தோடு அம்மா அருளை வாரி தருகிறாள். கருணாக வடிவெடுத்து புத்துக்கோயில் முனியம்மா சாமி அருள்கிறாள். மயிலையிலே முண்டக கன்னியம்மா, மாங்காடு தனில் வாழும் காமாட்சி அம்மா, அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி, அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி. கருணை உள்ள தோடு அம்மா அருளை வாரி தருகிறார். கருணாக வடிவெடுத்து புத்துக்கோயில் முனியம்மா அருள்கிறார். மயிலையிலே முண்டக கன்னியம்மா, மாங்காடு தனில் வாழும் காமாட்சி அம்மா, அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி, அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி. கருணை உள்ள தோடு அம்மா அருளை வாரி தருகிறார். கருணாக வடிவெடுத்து முனியம்மா அருள்கிறார். ஆத்தா, நான் நினைச்சதோ நடக்கணும். புன்னநல்லூர் மாரியம்மா பூவிலங்கும் தேவி அம்மா, புன்னநல்லூர் மாரியம்மா பூவிலங்கும் தேவி அம்மா, என்னமெல்லாம் நிறைந்தவளே எங்கள் முனியம்மா, நம்மெல்லாம் நிறைந்தவளே எங்கள் குல முனியம்மா, அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி. எங்க புத்துக்கோயில் வாழுகின்ற முனியம்மா, அம்மா தாயே கருமாரி. கருணை உள்ள தோடு அம்மா அருளை வாரி தருகிறார். கருணாக வடிவெடுத்து கருமாரி அருள்கிறார். தீச்சட்டி ஏந்தி உந்தன் திருமுகத்தை காணுகின்றார். தீச்சட்டி ஏந்தி உந்தன் திருமுகத்தை காணுகின்றார். அவிலக்கு போட்டு உன்னை மனம் குளிர வேண்டுகின்றார். தொட்டில் கட்டி செல்வோருக்கு குழந்தை வரம் கொடுக்கின்றார். தொட்டில் கட்டி செல்வோருக்கு குழந்தை வரம் கொடுக்கின்றார். தொட்டிலே குழந்தையாக முனியம்மா அருள்கின்றார். அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி, அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி. கருணை உள்ள தோடு அம்மா அருளை வாரி தருகிறார். கருணாக வடிவெடுத்து முனியம்மா அருள்கிறார். மயிலையிலே முண்டக கன்னியம்மா, மாங்காடு தனில் வாழும் காமாட்சி அம்மா, அகிலாண்டேஸ்வரி மகமாயி எங்க புத்துக்கோயில் வாழுகின்ற முனியம்மா, அகிலாண்டேஸ்வரி மகமாயி, அகிலாண்டேஸ்வரி கருமாரி. தம்பி, ஆமா சாமி, எல்லாம் வல்ல தாய் மங்களகரமா ஆரம்பிக்கணும். எல்லாம் வல்ல சாமி எல்லாத்தையும் காப்பாத்தணும். ஆனா சாமி எல்லாத்துக்கும் துணை போகும் நினைக்காதீங்க. கெட்ட விஷயத்துக்கு சாமி முன்னெண்டுக்கிட்டு அவனை சோழிய முடிக்கிற சாமி தான். நல்லா கேட்டுக்குங்கண்ணே. ஆமா, ஏன்னா சாமி எல்லாம் நம்ம லேசா நினைக்க கூடாதுப்பா. ஒண்ணுமே பண்ண மாட்டீங்க. கடவுள் இருக்கிறது உண்மைன்றது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது.
கடவுள் வந்து சாமியாவே முன்ன வர மாட்டாரு, சில மனிதர்கள் ரூபத்துல முன்ன வருவாரு. இப்ப நீ வண்டியில 2 வீலர்ல போய்க்கு இருக்க, திடீர்னு சைடு ஸ்டாண்ட் எடுக்காம போற, அப்ப எதுக்கு ஒரு ஆளு சொல்லுவான் பாத்திருக்கியா, தம்பி சைடு ஸ்டாண்டு, அப்ப அவன் தான் நமக்கு கடவுள். நமக்கு இப்படி மனித ரூபத்துல வந்து நம்ம உயிரெல்லாம் காப்பாத்துறவங்க கடவுள் தான். ஆனா ஒரு நல்லா கவனிச்சு பாருங்களேன், வீட்டை விட்டு கிளம்புறப்ப மியாவ் குறுக்க வச்சுட்டு என்ன சொல்லுவாங்க, சகுனம் சரியில்லை, சகுனம் சரியில்லை, பூனை குறுக்க போயிருச்சே, வீட்டுல உட்காந்து தண்ணி குடிச்சிட்டு போவோம் அப்படின்னு உட்காருவேன். நான் கேக்குறேன், சகுனம் சரியில்லைன்னு தெரியுது, அப்புறம் என்ன மயத்துக்கு பூனை வளர்க்குற, நியாயமான வார்த்தை வளர்க்குற. நான் கேக்குறேன், அதைத்தான் சொல்றேன் கேளு மச்சான், வீட்டுல வளர்க்குற பூனை குறுக்க போய் இது வரைக்கும் யாருக்காவது ஏதாவது பிரச்சனை நடந்திருக்கா? பூனை குறுக்க போய் இது வரைக்கும் எவனுக்கு எந்த பிரச்சனை நடந்ததே கிடையாது. நிறைய பேர் 2 வீலர்ல போறப்ப முண்டை நாய் குறுக்க போய்தான் பல பிரச்சனை வீட்டுல கிடைக்கும், கையை உடைச்சு காலை உடைச்சு. நான் கேக்குறேன், இப்ப நாய் பிரச்சனையா பூனை பிரச்சனையா? நாய் தான் பிரச்சனை, நாய்னால பிரச்சனை. அந்த நாய் கண்ட நாய் கூட சேர்றேன்றேன் என்ன